மகர ராசி நண்பர்களே, சன் ஆல்சோ டிவி வழியாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கிட்டு இருக்கிறது? மிகப்பெரிய சந்தோஷத்தில் இப்ப நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல உங்க சந்தோஷம் நீடிக்குமா? அல்லது வேறு ஏதேனும் ஒரு சங்கடம் உங்களுக்கு வருமா? இப்போ இந்த 9 கிரகங்களை பற்றி அலசி ஆராயக்கூடிய அளவிற்கு ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஜோதிடர், பிரபலமான ஜோதிடர் நந்தனூர் பஞ்சுநாதன் இந்த அரங்கிற்கு இருக்கார். அப்போ என்ன நாங்க பேசப் போறோம்? 2 பேருமே என்ன பேசப் போறோம்னா, ஒவ்வொரு கிரகத்தையும் வைத்து தான் பேசப் போறோம். ஒரே நிலைப்பாட்டோட இந்த கிரகம் இங்க இருக்கு. உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிடாது. அத நாங்க கொள்ள போறதில்ல. அப்போ ஒரு அலசி ஆராய்தல் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். முதன்மையாக இந்த மகர ராசினருக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெளிவாக நம்முடைய நந்தநல்லூர் பத்மநாதன் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார். நான் தொடருவேன். அன்பு நேயர்களே, ஜோதிட மாமேதை ஒரு விஷயத்தை பணித்திருக்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லுங்க அப்படின்னு. இந்த பராபவ வருடம் மிக மிக அற்புதமான பலன்களை தரப்போகிற ராசிகளிலே, நல்ல பலன்களை பெறப்போகிற ராசிகள்ல மகர ராசி மிக முக்கியத்துவமான இடத்தை பெறுகிறது. காரணம், கிரகங்களிலே இயற்கை சுபர்ன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைக்குமான்னு எல்லாரும் ஏங்குறோம். அந்த குரு பகவானுடைய 7வது பார்வை, நேரடியான பார்வை மகர ராசிக்கு இந்த பராபவ ஆண்டுல கிடைக்க போகுது. பொதுவாகவே மகர ராசிக்கு ஒரு என்ன குணம்னா, கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ராசி. அப்ப இந்த ராசியின் மீது குருவுடைய பார்வை, கடின உழைப்பு பிளஸ் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய நேரம் வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு விஐபிக்களுடைய நெருக்கம் இப்ப கிடைக்க போகுது. ஒரு பெரிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது அப்படின்னு கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன. குடும்பத்துல இந்த கல்யாண உறவுக்காக யாரு காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு கல்யாண விஷயம் கைகூடி வரும். புத்திரகாரகன்னு பேரு குரு பகவானுக்கு, நல்ல புத்திர பாக்கியம் அமையும். மகர ராசியிலையும் ஒரு அரசியல்வாதி இருக்காங்க அப்படின்னா, உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய காலமா இந்த காலம் அமைய போகுது. இதுக்கெல்லாம் அச்சாரம் என்ன அப்படின்னா, ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுக்கு 3ஆம் இடத்து அமர்வு என்பது மிக முக்கியமான அமர்வு. ரொம்ப அனுகூலமான ஸ்தானம், சகாய ஸ்தானம். உங்களுக்கு இந்த சனி பகவான் இதுவரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்குவார். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடிய வேலைகளும் பலருக்கு அமையும். கடல் கடந்து சென்று தொழில் செய்யக்கூடிய வேலைகளும் பலருக்கு அமையும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புதிய கார் வாங்குவது, வீட்டுக்கு நல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள், இலக்கை பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிற யோகம், பழைய சொத்துக்களை விற்று லாபம் அடைவது அப்படிங்கிற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் வருது. அப்ப நம்மளுடைய மிக நன்மைகள் தரக்கூடிய இந்த ஆண்டுல இன்னும் நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி நம்முடைய திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் ஜோதிட ரீதியாக பல நுட்பங்களை அறிந்த மாமனிதர் நமக்கு அதை பற்றிய விளக்கங்களே இப்ப ஐயா சொல்ல போறாங்க. ஐயா, அந்த விளக்கம் நிறைய சொல்லுங்க. இப்போ ரொம்ப சுபிட்சமான ஒரு பலனைய 3ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திரிப்பது. அப்போ ஒரு பார்ட், ஒரு பகுதி என்பது இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திரிக்கின்ற காலகட்டம் 7.5 சனியுடைய பாதிப்புகள் விலகி, இத்தனை நாட்கள் பட்ட இத்தனை ஆண்டுகள் அனுபவித்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நாம என்ன பார்ப்போம்? நம்முடைய பார்வையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அமர்ந்த இடம், அவர்கள் பார்க்கின்ற இடங்கள், அது குரு பகவான் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், எந்த கிரகமா இருந்தாலும் பாரதிகளுக்கு பலம் உண்டு இல்லைங்களா? அப்போ பார்க்கின்ற போது இந்த ஆண்டு பரபவ ஆண்டு தொடங்குகின்ற நாளில் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, தெளிவா இருக்காங்க. அப்போ இயற்கையாகவே இவர் நீங்க சொல்லிட்டீங்க, உழைப்பாளிகள், முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடக்கூடியவர்கள் மகர ராசியில பிறந்தாவே போதுங்கய்யா. அவர் வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவங்களுடைய பயணம் போயிட்டே இருக்கும். உழைப்பதற்கு தயங்காதவர். இப்போ தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்திடக்கூடிய 3வது இடத்தை கர்மகாரகனான ராசிநாதனார் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இயல்பாகவே ஒரு தைரியம் இருக்கும். இப்ப தைரியம் கூடுதலாக இருக்கும். தைரியம் வந்துருது. வந்துரும். அப்போ வரும்போது ஒரு நல்ல முயற்சியும் பண்ணிடுறாங்க. முயற்சி ஸ்தானம். சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானம். அப்ப கடுமையாக முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியா வெற்றி. நல்ல நேரம் வந்திருக்கா. சரி, இன்னொரு விஷயத்தை பார்க்கணுயா. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு நீ அங்க போயிடுவ, இங்க போயிடுவ, இப்படி ஆட்ட சொல்றதை விட நெகட்டிவ் சொல்லும் போது அதுவும் ஆதாரத்தை கொண்டுகிட்ட போது அவள் கொஞ்சம் எச்சரிக்கார். சரி. இப்போ இந்த ஆண்டு தொடங்குகின்ற போது குரு பகவான் 6ஆம் பதம் சஞ்சரிக்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானமாக உச்சம் அடைத்து வருகிறார்.
அது வரையில நடக்க போகுது. 3ஆம் இடத்து சனி என்ன செய்வார்? அப்படி பார்க்கின்ற போது, அவருடைய பார்வை விழுகின்ற இடம் ஒரு 5ஆம் இடத்துக்கு. உங்களா கேள்வி கேட்க போறான். 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 9ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இந்த 3 இடங்களுக்கும் இப்ப 12ஆம் இடத்தை பார்க்க போறா சொல்லியிருக்கீங்களா? 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்துட்டு இருப்பார். 6ஆம் இடத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையை இவர் ராசி பழப்பம் இருக்கார் பார்த்துறாரு. ஆனா மீதி 2 இடம் இருக்கு. ஒன்னு 5, இன்னொன்னு 9. சொல்லுங்க. 2 ஸ்தானத்தை பார்க்கறாங்க. இப்ப 5ஆம் இடம் என்பது இவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு அப்படிங்கும்போது இவங்களாம் வெளியே போயிடுவாங்களா? இவ மிக முக்கியமான இடம். தன்னுடைய இடத்தை விட்டு வேறு இடம் போவதற்குரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா 4க்குரிய செவ்வாய் முன்னில் உட்கார்ந்துட்டாரு. அப்ப இடப்பெயர்ச்சி என்பது இவர்களுக்கு இதுவே தீரும். ஒண்ணு. 2வது விஷயம் 9வது ஸ்தானம் பித்ருஸ்தானம். பித்ருஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. 9 இருக்கலாம். ஆமா இருக்கலாம். பார்க்கலாமா? பார்க்கிறாரே. அப்போ தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் வருது. சூசகமா சொல்றீங்க. ஆமா சூசகம் சொல்றீங்க. நிச்சயமா மகராசிக்காரங்க தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறையா இருக்கணும். அது ஒரு விஷயம். வெளிநாடுகள்ல இருக்காங்க பாருங்க. இவர்கள் அவர்களுடைய ஒரு படிக்கவே போயிருக்காங்க வெளிநாட்டுல. கல்வியை முடிச்சுக்கிட்டு நாட்டை பார்த்து வரப்பாரு. ஏன்னா அங்க கல்வியை தாண்டி வேறு சில விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுறாங்க என்று குற்றச்சாட்டு வரலாம். ஏற்கனவே இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் வருது. ஒரு நாட்டுக்கு போறாங்க, நாட்டு கல்வியை விட்டுட்டு போராட்டத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க. மாணவர்களை படிப்பை மட்டும் பார்க்கட்டு அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு வரலாம். வேறங்க 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் வச்சு. புத்திரஸ்தானத்தை பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். சொல்லுங்க. நீ 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சொல்லுங்க. பிள்ளைகளுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசு சில நேரம் தவறான வழிகள்ல போகுது. இந்த 5ஆம் இடம் கேளிக்கை ஸ்தானம். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தப்பான கேளிக்கை எண்ணங்கள் வரும். பிள்ளைகளை பற்றி ஏன்னா அவரே வரும் உங்களுக்கு. காமத்திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் இடம். காமத்திரிகோண ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தவறான கேளிக்கைகள் வேற வாய்ப்பு அதுல அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். 6ல குரு இருக்கும்போது வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். ஆனா நன்மை என்னன்னா 7ல குரு உச்சமாகிறதுனால நான் அதை குறிப்பிட்டு பார்க்கிறேன். குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இவர்களுக்கு கடகத்துக்கு போயிடுவார். அவர் உச்சமாகி இந்த 3வது ஸ்தானத்தை பார்த்துருவார். அப்ப என்ன ஆயிருது? இவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் ஒரு பாதுகாப்பான குரு பயிற்சி வருகின்ற வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இன்னொரு விஷயம். ஆனா இன்னொன்னு நீங்க கேக்குறீங்க. 2ல ராகு உட்கார்ந்துருக்காரு. அது என்ன பதில்? அப்ப குரு பாத்துறாருங்கய்யா. சந்திரன் ராகு அது இல்லைங்கய்யா. 2ல சஞ்சரிக்கிற ராகுவ இந்த பராபவ ஆண்டின் தொடக்க நாளிலே குரு பார்த்தார். என்ன பிரச்சனை? 2ல் ராகு இருப்பது பிரச்சனை கிடையாது. 8ல் கேது. 2ல ராகு இருந்தா 8ல கேது. இவங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய காலம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்ப தெரியுங்களா? தன்னை மீறிய ஒரு வேலை ஈர்த்து வர தான் செல்வாக்கு அடைகின்ற போது நம்ம இனிமே இவர்களால் எதுவும் செய்து விட முடியாது. மமதை சரியா அந்த மமதையில தான் இவன் பிரச்சனை. 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த மமதையை கேது சரி செய்வார். அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாலும் எல்லாமே நல்லது. ஒழுக்கத்துல சரியா இருக்கணும். எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் சரி. இதுதான் இப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள ராகு வர போறாரு. 7ஆம் இடத்துக்கு கேது போக போறாரு. அப்போ ராகு ராசிக்குள்ள வருகின்ற போது ஆசைகளை அதிகரிப்பார். மோகத்தை கொன்று விடு அல்லால் என் மூச்சை குத்தி யோகக்காரகன் அனுபவிக்கணும் ராசி. நீ போன ஆனா நீ இங்க போன 7ல நான் இருக்க உனக்கு மோட்சத்தை கொடுத்துடுவ, ஒரு அறிவை கொடுத்துடுவ, பாடத்தை கொடுத்துடுவ, ஒன்னு பிச்சு மேய்ஞ்சிடுவ. இவருக்கு ஆசை அதிகம்னா 7ல கேள்விக்கு போய் கணவனுக்கு ஆசை அதிகம், மனைவிக்கு ஆசையை இவன் எம்மையா பண்றதா அப்படி சூழ்நிலை பாக்குறோம். புரியுதுனா? ஒரு கொடுப்பதே ஒருவருக்கு ஆசை அதிகம், இன்னொருத்தருக்கு ஆசை இல்லைன்னு ஒரு சிக்கல். தப்பான நட்புகள். இதுதான் குறிப்பிட்டு சொல்லணும். தவறான உறவுகளுக்குள் மனசு போயிடாம பாத்துருங்க. ஜென்மராசிக்குள்ள ராகு வந்தாவே அங்க போயிடும். வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். பல மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு சென்று வரக்கூடிய யோகம் 12 பாக்குறாரு இல்லையா? 12 பாக்குறாரு. வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. நிச்சயம் வியாபார ரீதியாகவோ ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரமாகவோ அல்லது படிப்பிற்காகவோ நிச்சயமாக போயிட்டு வருவா.
போயிட்டு வருவாங்க. அதனால ஏரியா கால் வலி, கால் நரம்புகள் சூண்டு கொள்ளுதல், கால்ல பிரச்சனை வருவதும், இதயத்துல கொழுப்பு அடைப்பதும் கூட அந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த உடல் நலத்தை நம்ம பார்த்துக்கணும். என்ன நம்ம சொல்லணும் இவங்களுக்கு? ஐயா நல்ல நேரம் வந்திருக்கு. நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் சூதானமா இருக்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 3க்கு சனி போயிட்டாரு. இப்ப 7க்கு குரு வரப்போறாரு. மே மாத கடைசியில. இந்த 2 சஞ்சாரம் சாதகமா இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வைகள் உங்கள பாதுகாத்துட்டு இருக்கும். ஆனா 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. அப்ப ஜென்ம ராசிக்குள்ள ராகு வரப்போறாரு. அப்ப 7க்கு கேது போவாரு. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஒழுக்கத்தில் கவனமா இருங்க. அதுதான் முக்கியமா இவங்க சொல்ல பதிவேட்டாவே ஆனா வேலையில பெரிய முன்னேற்றம், பிசினஸ் பெரிய அளவுக்கு இவங்க டெவலப் ஆவாங்க. நல்ல குழந்தை பாக்கியம் அமையுது. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுது. நல்ல காசு கூட வருது. எல்லாமே நிறைய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும்யா. ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடைக்கின்ற போதுதான் பார்வைகள் வேறு திசை போகும். பதவி வரும்போது பணிவு வரணும் அதுதான் அப்ப எழுதி வச்சிருக்காங்க. புரியுங்களா? பணிவு வரவில்லை என்றால், ஒழுக்கம் வரவில்லை என்றால், நீ அந்த விஷயத்திலேயே நீங்க கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, அம்மா இருந்தாங்கல்ல. ஒரு பேப்பர்ல செய்தி வந்தாவே பயப்படுவாங்க எல்லாருமே. சின்ன தப்பு நீங்க பண்ணி தெரிஞ்சவே அடுத்த வருஷம் பதவி கிடையாது. நெறைய மந்திரிகள் தூக்கி தூக்கி போட்டுருக்காங்க. அப்ப சனி அதாவது நிறைய பார்த்திருக்கோம். சனி பகவான் இருக்காரு 3ஆம் இடத்துல. திரிகோணத்துல சனி பகவான் இருக்காரு. குருவுடைய வீட்டுல. புரியுங்களா? நீங்க உங்களுடைய உயர்வை எப்படி பாதுகாத்துக்கணும்னா, உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக, பணம், பொன், பொருள்களை சேர்த்துக் கொள்வதற்காக, பதவிகளை பெறுவதற்காக இப்படி போயிருந்தீங்கன்னா, நிச்சயம் ஜெயிப்பீங்க. வேறு பாதையில் உங்கள் கவனம் போச்சுன்னா, உடம்பும் போயிடும், நீங்க வந்து அவமானப்படுவீங்க, உங்களுடைய தேக பாதிப்பு வரும், தவறான நட்புகள் உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். இது கவனமா இருக்கு. புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் வருது. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு வருகிறது. அது மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கு. சோ ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்களுக்கு. இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து சென்னையில ஈசிஆர் ரோட்ல மத்சய நாராயண பெருமாள் இருக்கார். அந்த மத்சய நாராயண பெருமாளை சென்று வழிபடுவதும் பெரிய வளர்ச்சியே உங்களுக்கு கொடுக்கும். அதே போல 3ஆம் இடத்துல இந்த சனி, செவ்வாய், புதனுடைய சேர்க்கையை பார்க்கிற போது காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்களை வழிபடுவதும் ஒரு பெரிய நன்மையை, வெற்றியை இவர்கள் வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். உண்மைதான்.